ஸோ ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் a செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? ப்ரோக்ராம் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னாவே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எப்படி இருக்கும் அது? இந்த ஃபார்ம் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணணும், லோட் பண்ணணும், ரீட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸாவே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஓகே. ப்ரோக்ராம் அப்படின்றது என்னது? கன்சிஸ்ட் a ஐயோ இது வேற எனக்கு வெளியே வந்துட்டு உள்ள போக தெரியாதுடா. எங்கேதான் வச்சிருந்தேன்? இப்ப தெரியுதா? ஹலோ, எஸ் மேம். ஸ்கிரீன் ஷேர் ஆகிறது தெரியுதா? எஸ் மேம். சரி கண்ணு. ஓகே. ப்ரோக்ராம் அப்படின்றது என்னதுன்னா கன்சிஸ்ட் a செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? சீக்வன்ஸா இருக்கும். ஓகே. ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் ஃப்ரம் த மெமரி யூனிட். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம அதாவது மெமரி யூனிட்ல இருந்து நம்ம ரீட் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம்? எக்ஸிக்யூட்டட் with the help of instruction cycle. ஓகேவா? இது வந்து பேசிக் கான்செப்ட். So program consists a set of instructions in the form of sequence of instructions. Each instructions read from the memory unit and executed with the help of instruction cycle. ஓகேவா? சோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது fetch and execute. ஓகேவா? சோ fetch அப்படின்றது என்ன அப்படின்னா each instruction consists a set of 2 steps. ஒன்னு வந்து fetch பண்றது, இன்னொன்னு வந்து execute பண்றது. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஸ்டார்ட். ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்றோம். fetch இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ப்ரோக்ராம்ல உள்ள அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். அதுக்கு பேர் தான் வந்து fetching ஸ்டேஜ். ஓகேவா? சோ fetch இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ அகைன் திருப்பி எங்க வரும்? மறுபடியும் இங்க வந்து ஸ்டார்ட் கிட்ட வரும். அகைன் fetch next instruction, execute instruction until the instruction is completed the instruction cycle. ஓகேவா? சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க நம்ம கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடியிற வரைக்கும் அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஓகேவா? ஓகே. சோ ப்ரோக்ராம் அப்படின்றது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கும்? மெமரி யூனிட்ல இருக்கும். சோ எப்படி வந்து நம்ம அதை எக்ஸிக்யூட் எது மூலமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட்டட் பை அ ப்ராசஸர். ஓகேவா? ப்ராசஸர் அப்படின்றது வந்து CPU. சோ ஸ்டோர்ட் இன் மெமரி. ஓகேவா? சோ ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து என்னது? மெமரி யூனிட்ல இருக்கும். சோ மெமரி யூனிட்ல உள்ள ப்ரோக்ராம நம்ம ஃபெட்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். சோ இதுதான் வந்து 2 ஸ்டேஜ். ஓகேவா? சோ இது வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க. கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெட்ச் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதாவது மெமரி யூனிட்ல உள்ள ப்ரோக்ராம நம்ம எடுக்கிறோம். சோ அப்ப இந்த பிசி அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா அதுக்கு முன்னால பிசினா என்ன, அக்குமுலேட்டர்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே எழுதியிருக்கேன். பிசி அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், அதாவது அட்ரஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் அது வந்து என்னப்பா பிரசன்டேஷன் தெரியல. வராங்களா? ஆமா மேம். தெரியலையா? எஸ் மேம். அலோ பண்ணுங்க மேம். அடுத்த கிளாஸ் இருக்குது. இன்னொரு கிளாஸுக்கு நீங்க யாராவது ஒருத்தவங்க லிங்க் கொடுங்க. எனக்கு வெளியில வந்து வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப உள்ள போறதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. உங்க போன் ஹேங் ஆகுது மேம். ஆமாடா, என்ன பண்றது? ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டேன். இப்ப தெரியுதா? எஸ் மேம். ஓகே ஓகே ஓகே.
நான் இதுக்குள்ள ஷேர் பண்ணும்போது வந்தா அங்கதான் எவனோ இப்பதான் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்க வரீங்க. நான் எப்படி இங்க இருந்து அங்க போறது? போயிட்டேன்னா எனக்கு திரும்ப வந்து வரதுக்கு இதுவாயிடுது. சரி ஓகே ஓகேவா? சரி இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் கிளாஸ். ஓகேவா? 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கும் போது புரியும். ஓகே இப்ப நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், அக்குமுலேட்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ். ஓகேவா? சோ இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் பீயிங் எக்ஸிக்யூட்டட். பிரியா அப்புறமா சரி சரி ஓகே வைடா. ஓகே ஏசி அப்படிங்கிறது வந்து அக்குமுலேட்டர், அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகேவா? சோ இது மூணு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நான் அந்த 300 அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்? ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது என்னது? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ். ஓகே இது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்குமுலேட்டர் அப்படிங்கிறது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறது என்னது? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேல்யூ. ஓகேவா? சரி ஓகே இது மூணும் இங்க கொடுத்துருக்கேன். இப்ப 300 அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், அதாவது அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 300 வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க 1940. ஓகேவா? சோ 300 அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், அதாவது அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். 1940 அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருடைய வேல்யூ. ஓகேவா? புரியுதுல்ல இது? சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1940 அப்படிங்கிறது என்னதுன்னா 16 பிட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1940 அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருடைய வேல்யூ. இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க 16 பிட்டா பிரிக்க போறோம். ஓகேவா? சோ இந்த 1940 மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே கீழே வா. இந்த 1940 இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த 1940 நம்ம எப்படி வந்து பிரிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 பிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து ஆப்கோடு. செகண்ட் 940 12 பிட் இருக்கு இல்லையா? அந்த 12 பிட் வந்து அட்ரஸ். ஓகேவா? சோ இததான் வந்து மென்ஷன் பண்ணுது. அதுக்குதான் இங்க சொல்லியிருந்தேன். அந்த 1940 நான் எப்படி வந்து பிரிச்சிருக்கேன்? இந்த 1 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட், இந்த 940 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் 12 பிட். ஓகேவா? இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது என்னது? 300, அதாவது அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த 300ல உள்ள வேல்யூ வந்து 1940. அந்த 1940 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 16 பிட்டா பிரிக்கிறோம். அந்த 16 பிட்ல ஃபர்ஸ்ட் 4 பிட் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் அப்படி அது வந்து என்னதுன்னா ஆப்கோடு, அதாவது நீ என்ன ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது அதுதான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 பிட் அப்படின்றது வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுது? ஆப்கோடு, அதாவது ஆபரேஷன் கோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா? அது வந்து அட்ரஸ். இப்போதைக்கு இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தெரியுது இல்ல? சோ இப்ப இது 1 அப்படின்றது நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் 4 பிட். இந்த 940 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் 12 பிட், அதாவது இதுல 4 பிட் இருக்கு, 4ல 4 பிட் இருக்கு, 0ல 4 பிட் இருக்கு. ஓகே 1 அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் 4 பிட். அப்ப 1 அப்படின்றது வந்து நம்ம வந்து பைனரி கோட நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 8421. அப்ப 0001. ஓகேவா? 1 அப்படின்றது என்னது? 1க்கு நேரா 1 போட்டுக்கணும், ரிமைனிங் 4 இடத்துலயும் 0 வருமா? சோ இது வந்து 0001. அப்ப 0001 இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 3 லைன் மறந்துட்டேன் தம்பி நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு. அதுதான் இந்த 3 லைன். அப்ப 0001 அப்படிங்கிறது என்னதுன்னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. அப்ப என்ன ஆகும்னாக்க அந்த வேல்யூல உள்ள அட்ரஸ் வந்து என்ன ஆகும்? அக்குமுலேட்டருக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ Once more, ma'am. ஓகே இரு தெளிவா சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சதுல உங்களுக்கு ப்ரோக்ராம் கவுண்டர்ல உள்ள 300 அப்படிங்கறது அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணதுன்னு தெரியும். 10 மணிக்கு. ஓகேவா? சோ இந்த 300 அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், அதாவது அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா? சோ இந்த அட்ரஸ் வந்து எங்க இருக்கு? இங்க பாருங்க 300 இருக்கு மெமரிக்குள்ளார. இது வந்து 300 அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். இந்த 1940 அப்படிங்கிறது வந்து இந்த அட்ரஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூ. சோ இந்த வேல்யூ 1940ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? சோ இந்த 1940 நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா இது வந்து 16 பிட். ஓகேவா? 16 பிட் ஞாபகம் வச்சுக்கணும். 1ங்கிறது ஒரு 4 பிட், 9ல ஒரு 4 பிட் இருக்கு, 4ல ஒரு 4 பிட் இருக்கு, 0லயும் ஒரு 4 பிட் இருக்கு. சோ டோட்டல் 16 பிட். இந்த 16 பிட்ல
ஃபர்ஸ்ட் 4 பிட், ஃபர்ஸ்ட் 4 பிட்னா இந்த 1, ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து என்ன சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னதுன்னா ஆப் கோடு, அதாவது ஆபரேஷன் கோடு. நீங்க என்ன ஆபரேஷன் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணுமா, லோட் பண்ணணுமா, ரீட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருக்கோம், ஓகேவா? சோ 940 அப்படின்றது அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுது, ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் வந்து பிரிச்சிருக்கேன் இந்த 1940. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து ஆபரேஷன் கோடு, அதாவது 1 வந்து நம்ம எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம், இது வந்து 940 விட்டுருங்க, அது வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த 1 அப்படிங்கிறது வந்து ஆபரேஷன், ஓகேவா? லோடா ரீடா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் தான் வந்து டிசைட் பண்ணுது. இந்த 1 வந்து பிரிக்கலாமா பைனரி கோடா பிரிச்சோம்னா என்ன ஆகும்? 8421 போட்டீங்கன்னா எந்த இடத்துல 1 இருக்கோ அது கீழே 1, 000 1 வருமா? சோ ஃபர்ஸ்ட் பிட்ல என்ன வேல்யூ இருக்கும்? இது பைனரி வேல்யூ. இது ஹெக்ஸாடெசிமலா நம்ம பிரிக்கும் போது 0001 இருக்குமா? இது புரிஞ்சதுல உனக்கு? சோ அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட்ல உள்ள இந்த 1940ல 1 வந்து நம்ம வந்து பிட்டா, அதாவது 16 பிட்டா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன இருக்கும்? 0001 வருமா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சதுல? நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, அந்த 16 பிட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிட் எப்படி எழுதணும், செகண்ட் பிட் எப்படி எழுதணும், நேத்து சொல்லி கொடுத்தேன்ல 16 பிட் அந்த இது. சோ 0001 இருக்குமா? இந்த 0001 அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்படி இருந்ததுன்னா 000 இருக்குதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதோ இங்க கொடுத்துருக்கேன். 000 இருந்ததுன்னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. 0010 இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வரும்போது தெரியும். சோ ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட்னு சொன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து 0101னா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஓகேவா? சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லும் போது உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து புரிய வரும். ஓகே, ஸ்டெப் 1 இதுல எழுதிருக்கேன் பாருங்க. ஸ்டெப் 1, PC contains 300 the address of the first instruction. The instruction value is 1940 is loaded into the IR. ஃபர்ஸ்ட் நம்ம லோட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? லோட் பண்ணதுக்கு அப்புறமா தென் ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் இன்கிரிமெண்டட் பை 1னா அடுத்து 300ஓட வேல்யூ முடிஞ்சோடனே அடுத்தது வந்து 301க்கு போகும். இப்ப அந்த 1940 நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 1940ன்னு பிரிக்கிறோம். இது வந்து டோட்டலா 16 பிட். அதுல ஃபர்ஸ்ட் 4 பிட் அப்படிங்கிறது வந்து கோட், அதாவது ஆபரேஷன் கோட டிசைட் பண்ணணும். நான் என்ன ஆபரேஷன் பண்றேன் அப்படிங்கறத டிசைட் பண்ணோம். 940 அப்படிங்கிறது வந்து அட்ரஸ், ஓகேவா? சோ அப்ப அந்த 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். 0001. சோ 0001னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. 0001னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி லோட் ஆகும், ஓகேவா? ஓகே, இப்ப என்ன ஆகும்னாக்க இந்த 1940 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது? லோட் பண்ண சொல்லிருக்காங்களா? சோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல லோட் ஆயிடுது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் 2, ஓகேவா? ஸ்டெப் 2ல வந்து என்ன ஆகும்? என்ன சொல்லிருந்தாங்க? 0001ல வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு? லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. அப்ப அந்த 940ல உள்ள அட்ரஸ் வந்து என்ன இங்க கொடுத்திருக்காங்க? 0003 இருக்கு. சோ இந்த 0003 வந்து லோட் ஆகும். எங்க லோட் ஆகும்னா அக்குமுலேட்டருக்கு லோட் ஆகும். சோ 0003 வந்து இஸ் லோடட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி, ஓகேவா? சோ அந்த மெமரியில இருந்து அக்குமுலேட்டருக்கு லோட் ஆகும், ஓகேவா? ஓகே, இது வந்து என்னதுன்னா ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் 300 வந்து முடிஞ்சோடனே அடுத்தது வந்து என்ன ஆகும்? 301க்கு வந்துரும் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர், ஓகேவா? ஒன்ஸ் வந்து முடிஞ்சது அப்படின்னா இங்க பாருங்க 300ல இருக்கு. அதனோட வேல்யூவை எடுத்தோம், அதனோட வேல்யூ வந்து லோட் பண்றோம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல. லோட் பண்ணதுக்கு அப்புறமா 1940வை நம்ம 16 பிட்டா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் 4 பிட்ல இருக்கிற 1 தானே ஃபர்ஸ்ட் 4 பிட். அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து 0001. உடனே என்ன ஆகும்னாக்கா 0001ல இதுதானே 1க்கு இப்படி எழுதலாம்ல, நம்ம எழுதும் போது 001னா என்ன ஆகும்? லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி, ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது? இந்த அட்ரஸ கொண்டு போய் அந்த அக்குமுலேட்டர்ல லோட் ஆயிடுது, ஓகேவா? சோ இருங்க செகண்ட் ஸ்டெப் சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரிய வரும் தெளிவா. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 301க்கு போகும். அதுல என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கும். அதுக்கப்புறமா 302க்கு போகும், ஓகேவா? சோ இன்கிரிமெண்டட் பை 1 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சோ இப்ப என்ன ஆகும்? ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 300ல இருந்து 301க்கு போகுதா? இந்த 301ஓட வேல்யூ வந்து என்னது? 5941. சோ அந்த 5941 போய் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரேன். ஓகே, ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 2ல என்ன இருக்குது? அதோட ஆபரேஷன் வந்து என்னதுன்னா 0001னா அதோட அட்ரஸ் கொண்டு போய் அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். அப்படின்னா இந்த 0003 கொண்டு போய் அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் பண்ணிடுது,
ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இன்கிரிமெண்டட் பை 1 வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப 301 அப்படின்னா 301 வேல்யூ என்னது 5941. இந்த 5941 வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க டிசைட் பண்ணலாம். சோ 5941 ஓகேவா. இந்த 5941 5 அப்படிங்கிறது வந்து நம்ம பைனரி கோட நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 5க்கு போடுங்க பைனரி கோடு. சோ 8421ல சோ 0101. சோ 4க்கு நேரா ஒரு 1ம் 1க்கு நேரா 1ம் போட்டோம்னா எனக்கு 4 + 1 5ஆ. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. இந்த 5 வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் பைனரி கோடு அப்படிங்கறது இது உங்களுக்கு புரிஞ்சு இன்னும் சொல்லல சார். தான் போறேன் போறேன் உடனே போறேன். போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டாங்களா ஆபீஸ் ஓபன்ல இருக்கா? சரி சரி ஓகே. சோ 0101 ஓகே. இப்ப 0101னா என்ன பண்ணணும்? இங்க நம்ம ஆல்ரெடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறோம் 0101க்கு 0101னா ஆட் டு அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி ஓகேவா. சோ இது வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படின்னா ஆட் பண்ணணும். 0010னா ஸ்டோர் பண்ணணும். 0001னா லோட் பண்ணணும்ங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடியே கொடுத்திருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. இப்ப 0001னா என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்திருந்தோம் லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. அப்ப இந்த 940 அட்ரஸ் வந்து என்னது 0002. ஓகே. இந்த 0002 கண்ணா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது புரியுதா இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கா? நீ வந்து என்ன பண்ணனா இன்னொரு தடவை படிச்சு பாரு ஓகேவா. இன்னொரு தடவை படிச்சினா உனக்கு வந்து தெரியும். இது வந்து உங்க புக்ல வந்து ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்கு தான் இந்த ஆப் கோடல தான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். 5941னா 5னா அது எப்படி வந்து பிரிப்பாங்க பைனரியா 0101. சோ இப்போ 0101னா என்ன பண்ணணும்னா ஆட் வந்து அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி ஓகேவா. சோ ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி வந்து அக்குமுலேட்டர்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 0003ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு ஓகேவா. திருப்பி வந்து என்ன இருக்கு 941ல அட்ரஸ் வந்து 0002 இருக்கு. அப்ப அந்த 3ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. சோ அப்ப வந்து 0005ன்னு ஆட் ஆகும். அந்த 5 வந்து அக்குமுலேட்டர்ல போய் ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஒன்ஸ் வந்து படிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா தான் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க சரியா. இந்த நோட்ஸை வச்சுக்கிட்டே கூட நீ படிச்சு பாரு. உனக்கு அப்ப வந்து தெளிவா புரியும். நீ படிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா. சோ அப்போ வந்து ஆட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. அப்ப ஆல்ரெடி ஸ்டோர்டு கண்டென்ட் அதாவது ஓல்டு கண்டென்ட் வந்து அக்குமுலேட்டர்ல என்ன இருக்கு 0003 இருக்கு. இப்ப இந்த 941ல என்ன இருக்கு அட்ரஸ் 0002 இருக்கு. சோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும் 5 வருமா. அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப் ஓகேவா. சோ மெமரி சிபியூ ரெஜிஸ்டர். சோ என்ன ஆகும் இந்த 3ஐயும் 2ஐயும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த 005 இருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஓகேவா. இது வந்து என்னதுன்னா ஆல்ரெடி 940ல உள்ள அட்ரஸ் அதாவது 0003. இது வந்து 941ல உள்ள அட்ரஸ் 0002. இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா 3 + 2 = 5. அப்ப 0005 அப்படிங்கிறது வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும் இந்த அக்குமுலேட்டர்ல போய் ஸ்டோர் ஆயிடும் ஓகேவா. ஓகே. இப்ப இங்க அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இன்கிரிமெண்டட் பை 1. அப்ப இப்பவே போடுமா ஓகேவா. சோ அப்ப வந்து என்ன ஆகும்னாக்க 5. சோ 5 வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. அங்க போய் அக்குமுலேட்டர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். திருப்பி என்ன ஆகும் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 302ல இருந்து எங்க போகும் 300ல இருந்து 301க்கு வந்து இப்போ 1ல இருந்து 2க்கு போகுது. திருப்பி 302ஓட வேல்யூ வந்து என்னது 2941. இந்த 2941 ஓகே ஒன்னொன்னு இன்கிரிமெண்ட் ஆகுதுல. இந்த 2941 என்ன பண்றோம் மறுபடியும் வந்து 16 பிட்டா பிரிக்கிறோம். சோ அந்த 16 பிட்ல 2941 ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டாவது நம்பர் வந்து என்னது இந்த 2ல வந்து 4 பிட் இருக்குமா. அந்த 4 பிட் நம்ம பிரிக்கலாமா 0010 பிரிக்கலாமா 1 ஹலோ மேம் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மேம். ஸ்டூடெண்ட்ஸா சரி இரு இந்த ஸ்டெப் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே 0010 பிரிக்கலாம் ஓகேவா. சோ இந்த 0010க்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இங்க ஓகே. 0010 அப்படின்றது வந்து என்னதுன்னா ஸ்டோர் அக்குமுலேட்டர் டு மெமரி. அக்குமுலேட்டர்ல இருந்து மெமரியில ஸ்டோர் பண்றோம். அதாவது அக்குமுலேட்டர்ல அந்த 0005 இருக்குல்ல அந்த வேல்யூ எடுத்து நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம் மெமரியில ஸ்டோர் பண்றோம். சோ அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்
ஓகேவா? சோ என்ன ஆகும்னாக்க இங்க பாருங்க லாஸ்ட் ஸ்டெப் இங்க வந்துருச்சு. இது வந்து ஆட் பண்றோம். திரும்ப 2941 போகுது. 2 வந்து பைனரியா பிரிக்கும் போது 0010. இதுக்கு வந்து நம்ம என்ன ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், ஸ்டோர் அக்குமுலேட்டர் டு மெமரி. அப்ப அக்குமுலேட்டர்ல உள்ள வேல்யூ வந்து என்னது 0005. ஸோ இதை கொண்டு போய் நம்ம எங்க ஸ்டோர் பண்ற, அதாவது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து 0005 அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும், ஸோ ஸ்டோர் அக்குமுலேட்டர் டு மெமரி. அக்குமுலேட்டர் உள்ள வேல்யூ வந்து மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகே, த கண்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் த லொகேஷன் 941. அந்த 941 லொகேஷன்ல அந்த அக்குமுலேட்டர்ல உள்ள வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? சொல்லிட்டு வந்துடுறேன் சார். இல்ல இல்ல நான் மறக்கல. புரிஞ்சுதா? நாளைக்கு நான் இதுல இருந்து கொஸ்டின் கேட்பேன், சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி பேசுறேன்.
ஓகே, இருங்க இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ. அம்மா தெரியுதா? நீங்க எப்ப அப்படி ஓபன் பண்ணணும் எல்லாரும் வரீங்க போங்க, நான் கொடுக்க மாட்டேன். அம்மா தெரியுதா? இது ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுதா? எஸ் மேம். எஸ் மேம். சரிப்பா. சரி, சொன்னதாக திருப்பி சொல்ல போறேன். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரோக்ராம் கவுண்டர்னா வந்து அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன், அது உள்ள இருக்கிற வேல்யூ ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்னா வந்து 300, அதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1940 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1940 அப்படிங்கிறது வந்து 16 பிட். இந்த 16 பிட்டை நம்ம எப்படி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து ஆபரேஷன் கூட, அதாவது என்ன ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 3 பிட் இருக்கு இல்லையா, 940, அது வந்து என்னதுன்னா அட்ரஸ். ஓகேவா? அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் இருக்கு இல்லையா, 1940ல 1ல எத்தனை பிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 4 பிட். ஓகேவா? சோ அந்த 4 பிட் வந்து என்ன ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருவோம். ஓகேவா? நம்ம புதுசாலாம் ஒண்ணும் மென்ஷன் பண்றது இல்ல, ஆல்ரெடியே மென்ஷன்டு தான் அது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம எழுதிக்கிற ப்ரோக்ராம் பொறுத்து. ஓகேவா? நம்ம எழுதுறோம்ல அது. சோ 0001 அப்படின்னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. 0010 அப்படின்றது என்னதுன்னா ஸ்டோர் அக்குமுலேட்டர் டு மெமரி. ஓகேவா? 0101 அப்படிங்கிறது என்னதுன்னா ஆட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. ஓகேவா? சோ இது மாதிரி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நீ இந்த வேலை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி டிசைடட். ஓகேவா? சோ அதனாலதான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க இதுக்கேத்த மாதிரி தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? நம்ம இதையும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிருப்போம் ப்ரோக்ராம்ல. சோ அந்த 1940 தான் இப்ப நம்ம வந்து பிரிக்க போறோம். 1 அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இது வந்து 16 பிட். ஓகேவா? அந்த 8421 உங்களுக்கு அந்த 16 பிட் இருக்கு இல்லையா, நேத்து நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. 16 பிட் ஃபர்ஸ்ட் பிட்னா என்ன, செகண்ட் பிட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்னும் இல்ல, இங்க 1ன்னா என்னது, 1 நம்ம வந்து பிரிக்கும் போது என்ன ஆகும்? சோ 8421 போட்டுக்கலாம். 1னா சிங்கிள், 2னா வந்து டபுள், 4னா வந்து குவாடு, 8னா வந்து ஆக்டா. சோ இப்படி அதுக்கப்புறமா ஹெக்ஸா அந்த மாதிரி போகும். சோ 1னா என்னது, 1க்கு நேரா 1ன்னு போட்டுட்டு ரிமைனிங் 3 இடத்துலயும் நம்ம 0ன்னு போட்டுக்குவோம். 2னா என்னது, எந்த இடத்துல 2 இருக்கோ அந்த இடத்துல 1 போட்டுட்டு மிச்ச இடத்துல வந்து நம்ம 0ன்னு போட்டுக்குவோம். அடுத்தது 3னா என்னது, 2 + 1 3. சோ இங்க 1 இங்க 1 போட்டுட்டு ரிமைனிங் உள்ள இடத்துல 0 போட்டுக்குவோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு 16 பிட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ அப்ப 1 வந்து நம்ம பிரிக்கலாமா? இது 1940 தான வேல்யூ. சோ 1 வந்து பிரிக்கும் போது 1 நம்ம 4 பிட்டா பிரிக்கும் போது எப்படி நம்ம வந்து பிரிப்போம்? 0001 பிரிப்போம். ஓகேவா? இந்த 0001ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். சோ 0001ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? 0001ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. ஓகேவா? லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. ஓகேவா? சோ அக்குமுலேட்டர்ல என்னது, மெமரியில இருந்து அது கொண்டு போய் எங்க கொண்டு போய் ஸ்டோர் ஆகும்? மெமரியில இருந்து அக்குமுலேட்டர்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணு, அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். ஓகேவா? சோ 0001னா என்ன வேலை? லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. ஓகேவா? மெமரியில உள்ள அட்ரஸ் எடுத்துட்டு போய் எங்க கொண்டு போய் நீ ஸ்டோர் பண்ற? அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் பண்ற. ஓகே, அப்ப அது வந்து ஆபரேஷன். ஓகேவா? சோ இந்த 940ன்றது வந்து நான் அட்ரஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்ப 940ல உள்ள அட்ரஸ் வந்து என்னது, 0003. இதோ இங்க இதுவும் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது தான். இந்த 0003 வந்து கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த அக்குமுலேட்டர்ல கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 300 வந்து என்ன ஆகும்? ப்ரோக்ராம் கவுண்டர் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு அக்குமுலேட்டர்ல லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, வேலை முடிஞ்சது. ஓகே, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது என்ன ஆகும்? அந்த 300 அப்படிங்கிறது 301 மாறும். ஓகேவா? 301 மாறும் போது என்ன ஆகும்? 301ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கும். 5941. ஓகேவா? அப்ப அந்த 5941 கொண்டு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல லோட் பண்ணிட்டு
திரும்ப என்ன பண்ணும், என்ன ஆபரேஷன் பண்ணணும்னு வெயிட் பண்ணும். அப்ப என்ன ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம என்ன ரூல் வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து ஆபரேஷன் கோட், அதாவது என்ன ஆபரேஷன் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணும். அடுத்த பிட் ரிமைனிங் 12 பிட் வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்னாக்கும் 5941 கொண்டு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட வேலை என்ன, பிரிச்சு பார்க்கும். ஓகேவா, 5 9 4 1. ஓகேவா, 5ன்றதை எதை டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஆபரேஷன் கோடு. 941 வந்து எதை டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அட்ரஸ். ஓகே, இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 5 பிரிக்கலாமா, இந்த மாதிரி 5 பிரிச்சோம்னா என்ன வரும், 8421ல 4க்கு நேரா ஒரு 1, 1க்கு நேரா ஒரு 1, 4 + 1 5. அப்ப 0101 வருமா. ஓகே, 0101ன்னா என்ன ஆபரேஷனு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, உடனே என்ன பண்ணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்குதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல போய் பார்க்கும். அப்ப இங்க வாங்க, 0101 இங்க மேல அதான் அந்த மூணையும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 0101ன்னா என்னது, add to accumulator from memory. ஓகேவா, சோ அக்குமுலேட்டர்ல உள்ளது என்ன ஆகும், மெமரியில நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லும். சோ add to accumulator from memoryனா என்னது, ஆல்ரெடி அக்குமுலேட்டர்ல 0003 இருக்கு. இப்ப இந்த 5941ல 941ல அட்ரஸ் வந்து என்ன இருக்கு, 0002 இருக்கு. இப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை கொண்டு போய் அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இப்ப ஆட் தானே பண்ண சொல்லியிருக்கு, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா, சோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி உள்ள கண்டென்ட் என்னது, 0003 இருக்கு அக்குமுலேட்டர்ல. ஓகேவா, இங்க பாருங்க 0003 இருக்கு. இப்போ உள்ள கண்டென்ட் என்னது, 0002. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா, 3 + 2 = 5. அப்ப என்ன ஆகும், 0005ன்னு மாறும். அப்ப என்ன ஆகும்னா அக்குமுலேட்டர்ல இந்த 0005 கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ண சொல்லிருச்சு, ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன ஆகும், ப்ரோக்ராம் கவுண்டர் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். அப்ப 301ல இருந்து எங்க போகும், 302க்கு போகும். 302க்கு போய் அதுல என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும். சோ அது 302க்கு போயிடுச்சு. அடுத்தது 302க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, எங்க போச்சு, 302க்கு வந்து போகும். அப்ப 302க்கு போயிடுச்சுன்னா 2941 இருக்கு. அப்ப அந்த 2941 16 பிட்டா பிரிக்கணும். அந்த 16 பிட்ல 2க்கு என்ன பைனரின்னு பார்க்கணும். ஓகேவா, சோ அப்படி பார்க்கும்போது 2க்கு என்ன வேலை இருக்கு, 2 வந்து பிரிச்சோம்னா 0010. எங்க 2 இருக்கோ அதுக்கு நேரம் அதுக்கு தான் இந்த 8421 நான் கூடவே எழுதியிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் எழுதி இருக்கிறது. ஸ்கிரீன் காணோம் மேம். ஐயோ, என்னடா சொல்ற, ஃபுல் blank-ஆ இருக்கு மேம். சரி ஓகே, சரி நீ படிச்சு பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும்ல. நீ எனக்கு மட்டும் இப்படி வருது. சரி, உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுது இல்ல உங்களுக்கு. ஒண்ணும் இல்ல, ஸ்கிரீன் வந்து அதுலயே இருக்கும். புரியுதுல்ல, ஒண்ணுமே இல்ல, சும்மா சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா, ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க அது பண்ணனதே பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், லோட் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, ரீட் பண்ணணுமாங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்ப என்ன ஆகும்னாக்க ஒரு ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு பார்க்கும். அதாவது ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு ஸ்டெப்ல ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூ என்னன்னு பார்க்கும். ஓகே, 1940. ஓகேவா, உங்களுக்கு இருக்கிறதே சொல்றேன். அப்ப அந்த 1940 என்ன பண்ணும், 16 பிட்டா பிரிக்கும். ஓகேவா, அப்ப 1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட், மீதி 940 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் 12 பிட். அப்ப அந்த 1க்கு வந்து நம்ம அந்த பைனரியில எழுதுவோம் இல்லையா, அந்த 16 பிட்ல எழுதும் போது எப்படி எழுதுவோம், அந்த மாதிரி. ஓகேவா, சோ அந்த மாதிரி எழுதும் போது அதுக்கு என்ன ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஓகேவா, சோ இப்போ 1க்கு வந்து எழுதும் போது என்ன ஆகும், 0001ன்னு இருக்கும். 0001ல என்ன ஆபரேஷன் நடக்குதுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கோம். சோ 0001னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. உடனே என்ன ஆகும், அதனோட அட்ரஸ் கொண்டு போய் அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் பண்ணும். அவ்வளவுதான். அது ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து மறுபடியும் இன்கிரிமெண்ட் ஆகும். 300ல இருந்து 301க்கு வரும். 301ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். அந்த வேல்யூ வந்து என்னதுன்னா 5941. சோ அந்த 5941 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பிரிக்கும். லோட் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுமா, ஸ்டோர் பண்ணணுமா, ரீட் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்க்கும்.
அப்ப 5 வந்து பிரிக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்? 5 வந்து அந்த 8421ல அந்த இது பிரிக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்? 0101 கிடைக்கும். ஓகே. 0101க்கு நம்ம வந்து என்ன வேலை வச்சிருக்காங்கன்னு அங்க போய் பார்ப்போம். சோ அப்ப வந்து என்ன ஆகும்? ஆட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. நம்ம வந்து இது என்னதுன்னா இப்படி இருந்தா ஆட் பண்ணுங்க, இப்படி இருந்தா ரீட் பண்ணுங்க, இப்படி இருந்தா லோட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்றதுதான் அது வந்து செய்யும். ஓகேவா? புதுசா அது ஒண்ணும் செய்யாது. அப்ப 0101ன்னா என்னது? ஆட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. ஆல்ரெடி நம்ம வந்து அக்குமுலேட்டர்ல ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். 0003 ஸ்டோர் பண்ணிருந்தோம். இப்ப கரண்ட் கண்டென்ட் வந்து 0002 அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேவா? அந்த ஆபரேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப 3வும் 2வும் ஆட் பண்ணா 5. சோ அந்த 5 வேல்யூவை கொண்டு போய் நம்ம அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் பண்றோம். ஓகே. இந்த வேலை அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல முடிஞ்சது. அப்புறம் என்ன ஆகும்? ப்ரோக்ராம் கவுண்டர் மறுபடியும் இன்கிரிமெண்ட் ஆகி 1 இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப 302க்கு வருமா? ஃபர்ஸ்ட் 300ல இருந்து ப்ரோக்ராம் கவுண்டர், அப்புறம் 301க்கு வரும், அப்புறம் 302க்கு வரும். 302க்கு வரும்போது அங்க என்ன வேல்யூன்னு பார்க்கும். அந்த வேல்யூவை கொண்டு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஓகே இந்த 2941க்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும். அப்ப 2941 பிரிக்கும். அப்ப 2 தானே ஃபர்ஸ்ட் 4 பிட், அதனால வந்து அந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட்டா பார்க்கும். அப்ப அந்த 2க்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட் அப்படின்றது என்னதுன்னா 0010. ஓகேவா? 0010 அப்படின்றதுனா 0010னா ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்க்கும். ஓகே 0010னா ரீட் பண்ண சொல்லியிருக்காங்களா, லோட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்ல வந்து ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு பாக்குது. அப்ப பார்க்கும்போது 0010க்கு நம்ம ஆல்ரெடி என்ன வேலை கொடுத்துருக்கோம்? ஸ்டோர் அக்குமுலேட்டர் டு மெமரி. அக்குமுலேட்டர்ல உள்ள வேல்யூவை கொண்டு வந்து நீ மெமரியில ஸ்டோர் பண்ணு, இதுதான் உன் வேலைன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உடனே அதை அங்க போய் பார்க்கும். சோ 0010னா ஸ்டோர் அக்குமுலேட்டர் டு மெமரி. அப்ப அக்குமுலேட்டர்ல ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கு? 0005 இருக்கா? அதை கொண்டு வந்து இங்க மெமரியில 941 லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்படிதான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து எப்படி உள்ளுக்குள்ள அதாவது இந்த சிபியூ ரெஜிஸ்டர்ல எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஓகேவா? இதுக்குதான் இது இந்த அந்த அதாவது என்னதுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா? ஃபெச் பண்ணி அதை டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்குல்ல. சோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். சோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் மேம். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லு கண்ணு. மேம் 940 அட்ரஸ்ல வந்து 0003 வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்குமா இல்ல நம்ம கொடுக்குற வேல்யூவா மேம்? இல்ல ஆல்ரெடி குடுத்திருக்கிறது தான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஆல்ரெடி இருக்கும். சோ இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. என்ன ஓஎஸ் வந்து பொறுத்த வரைக்குமே இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னும் இல்ல ஒரு மைக்ரோசாஃப்ட் இல்ல விண்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபைல்னா என்னது? ஓகேவா? ஃபைல்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நியூனா நியூக்கு போகணும், எடிட்னா எடிட் பண்ணணும், டெலிட்னா டெலிட் பண்ணணும். அப்படின்னா நம்ம சும்மா டெலிட்னா அது டெலிட் ஆகும். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் ஓகே நம்ம டெலிட் பண்றதுனாலதான் ஆகுது அப்படின்னு. அப்படி கிடையாது. அது ஆல்ரெடி டெலிட்னா இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள எல்லாமே வந்து எப்படின்னா ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம தான் அதை எடுத்து வந்து ஆக்டிவேட் பண்றது. ஓகேவா? நமக்கு ஏத்த மாதிரி அது வந்து பண்றது. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். ஓகேவா? இல்ல நம்ம வந்து இந்த வேல்யூ தான் கொடுக்கணும். இப்ப இந்த வேல்யூக்கு 003 அப்படி கிடையாது. அது ஓகேவா? அது நம்மளா ஒண்ணு கொடுத்துக்கிறது தான். நம்மளா உள்ளுக்குள்ளார எப்படி நடக்குது அப்படிங்கறது வந்து ஒரு அசம்ஷன் நம்ம சொல்றது தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் அது வந்து ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ அவ்வளவுதான். நம்ம வந்து ஆல்ரெடி இப்படிதான். ஓகேவா? சோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்ண. இப்போ ப்ரோக்ராம்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து எழுதிட்டு ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சி ப்ரோக்ராம்ல வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஓகேவா? நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3, செகண்ட் எலிமெண்ட் வந்து 2 அப்படின்னு. அப்ப 3யும் 2வையும் கூட்டினா நமக்கு வந்து 5ன்னு வருது இல்லையா? சோ இந்த எலிமெண்ட் ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம்ல எழுதி இருக்கிறது. அது வந்து அந்த நம்ம கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாக்குது. சோ இந்த இடத்துல பாக்குறது வந்து என்னதுன்னா ஓகே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களா, ஓகே லோட் பண்ணணும்னா அவங்க எதை கொண்டு போய் லோட் பண்ண சொல்றாங்க, ஓகே இந்த வேல்யூ கொண்டு போய் அங்க லோட் பண்ண சொல்றாங்களா, இதை கொண்டு போய் அங்க கொண்டு போய் லோட் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ண சொல்றாங்களா, ஓகே அடுத்தது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து. ஓகேவா? சோ நம்ம இது வந்து எல்லாமே இந்த மாதிரி அதாவது இதுக்குள்ள நீ இப்ப எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதும் போது இந்த 1940 இப்படிதான் போடணும், இந்த வேல்யூ தான் போடணும்ல அவசியம் எல்லாம் இல்ல. உனக்கு கான்செப்ட் தெரியணுன்றதுக்காக தான் வந்து சொன்னது.
ஆல்ரெடி இப்படி இருக்கு. சோ இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். ஓகேவா? இப்படி இருக்கிறத நீ வந்து லோட் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, ஸ்டோர் பண்ணணுமா, இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா அந்த மெமரி யூனிட்ல ப்ரோக்ராமா இருக்கும். அது எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபெச் பண்றது. அது எப்படி உள்ளுக்குள்ளார எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இப்படி உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னது. ஓகேவா? இப்ப நீ புக்ல எல்லாம் பார்த்தனா இந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து ஆப் கோடு. சோ இது வந்து 0001. சோ 0001னா லோட் அக்குமுலேட்டர் ஃப்ரம் மெமரி. இதுவும் நம்ம கொடுக்கறது தான். ஓகேவா? நீ அக்குமுலேட்டர்ல கொண்டு போய் இந்த வேல்யூவை லோட் பண்ண குடுக்குற சொல்ற வேலையை அது வந்து செய்யும். ஓகேவா? சோ நம்ம என்ன வேலை சொல்றோமோ அது வந்து செய்யும். அவ்வளவுதான். அப்ப அக்குமுலேட்டர்ல கொண்டு போய் நீ வந்து ஸ்டோர் பண்ண அப்படின்னா ஓகே, அதை பார்த்துட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கோமோ நம்ம கொடுத்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் அது வந்து போய் லோட் ஆகும், ஸ்டோர் ஆகும். இதுவே நீ வந்து 0001ல லோடும் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து லோட் ஆகும். நீ ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகும், ஸ்டோர்னு கொடுத்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கறது பொறுத்து அதுக்கேத்த மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கறது தான். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ இது வந்து உங்களுக்கு புக்ல வந்து இந்த மாதிரி பிரிச்சு எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 1940னா ஃபர்ஸ்ட் 4 பிட் அது வந்து இந்த பைனரியா கன்வெர்ட் பண்ணி அது என்ன வேலை வச்சிருக்கு அப்படிங்கறத போய் பாக்குறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக்ல வந்து ரொம்ப எலாபரேட்டா இருக்காது. பேசிக்கா கொஞ்சம் தெரியணும்ல உனக்கும். சரி ஃபர்ஸ்ட் 4 பிட்னா என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியணும்ல. அதுக்காக தான் நம்ம நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். உனக்கு புரியணுங்கிற இதுக்காக மட்டும்தான். ஓகேவா? சோ அதனால என்னன்னா உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எந்த வேல்யூ வந்தாலும் ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன்னா என்ன இது அப்படிங்கறது வந்து நீ ஈஸியா இன்கேஸ் நீ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு படிக்கவே இல்லைன்னா கூட ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படின்றது நீ புரிஞ்சுக்கிட்டு நீ எழுதிக்குவ. நீயா ஒண்ணு போட்டு ஒரு வேல்யூ வந்து போட்டு நீங்களாவே எழுதிக்கலாம். ஓகேவா? அதுதான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது இல்லையா? அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய 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 இன்டரப்ஷன் வரும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து இன்டரப்ஷன், அதாவது சிக்னல். ஓகேவா? அது வந்து ஹார்ட்வேர் மூலமாவும் நமக்கு வந்து எரர் வரலாம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடிச்ச உடனே அப்படியே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடாது. சம் எரர் வந்து நமக்கு காட்டும். அது வந்து என்ன மாதிரி எரர் வருது. ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ணது சொல்ற வேலையை செய்து அதுக்கு வந்து நம்ம என்ன ஆகும், சம் சிக்னல் ப்ராப்ளம், அதாவது எக்ஸிகியூஷன் நடக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிகியூஷன் நடக்கும்போது நம்மளா கூட மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதாவது கீபோர்ட் மூலமாவோ இல்ல மவுஸ்லயோ இல்ல வந்து ஹார்ட்வேர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வந்து சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் ஏதாவது கோடிங் வந்து தப்பா இருக்கலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து எரர் வரும் இல்லையா? அந்த எரர் தான் வந்து இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ப்ரோக்ராம ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது வந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நாளைக்கு வந்து இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், என்னென்னலாம் இன்டரப்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து இன்டரப்ட். ஓகேவா? சோ இன்டரப்ஷன் அப்படின்றது என்னன்னா குறுக்கிடுறது. ஓகேவா? சோ ஒரு இது ரன் ஆயிட்டு இருக்கும்போது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம ப்ரோக்ராம் நம்ம தப்பா எழுதிருக்கலாம், இல்ல வந்து அதுலயே வந்து 2 டைப் இருக்கும். ஒன்னு ஹார்ட்வேர் இன்டரப்ட், சாஃப்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்றது 2 டைப் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் எலாபரேஷனா நம்ம அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுது தானே? இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க வீட்ல வந்து சும்மா இந்த நோட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னாவே உனக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கறது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். சரியா? ஓகேமா, தேங்க்யூ. இதை எப்படி மேம் இது கேட்பாங்க? ப்ராப்ளமா கேட்பாங்களா? இது ப்ராப்ளம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது வந்து தியரி தான். நான் இது உனக்கு புரியணுன்றதுக்கு தாங்க நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். இது வந்து தியரி தான். உனக்கு ஓஎஸ் வந்து ஃபுல்லாவே வந்து தியரி தான். ஓகேவா? நான் இந்த வேல்யூ வந்து இதுதான் போடணும் அப்படிங்கறதும் இல்ல. இது வந்து நீயா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால யாருமே வந்து மெமரி யூனிட்குள்ள வந்து போய் யாரும் எந்த வேல்யூ அதை எடுக்குது அப்படிலாம் யாருமே பார்க்கலாம் முடியாது. ஓகேவா? சோ இது வந்து என்னதுன்னா இந்த வேல்யூவும் எக்ஸாம்ல இதே வேல்யூ தான் எடுக்கணும் அப்படிங்களா இல்ல. உனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து என்னன்னா கான்செப்ட் புரியறதுக்காக சொன்னேன். ஓகே மேம். எங்க விட்ட? சரி தம்பி. இது இவங்க என்னது அட்டெண்டன்ஸ் மட்டும் நேத்து நிறைய பேர் அட்டெண்டன்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இந்த ஆப்சென்டிஸ் மட்டும் அனுப்பிச்சு கொடுங்க. சரியா? நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இன்டரப்ஷன் பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல்.